டாக்டர் டி.வி. குப்புசாமியின் நூற்றாண்டு விழா பேராசிரியர் டி.கே.வி.எஸ். மணி தலைமையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ராகசுதா அரங்கில் அண்மையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மிருதங்க வித்வான் டி.கே. மூர்த்தி, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். திருமதி சித்ரா சேஷாத்ரி இவ்விழாவில் வரவேற்புரையாற்றினார். எங்கள் அம்மா வீணை வாசிக்கணும், எங்கள் அண்ணா மிருதங்கம் வாசிக்கணும். இது டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அட் சம் ஸ்டேஜ் எனக்கு ஐயோ இன்னைக்கு எப்படியோட டபாய்க்கிறது, அப்பாட்ட வாசிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு நான் அப்படி அந்த ஸ்டேஜும் இருந்தது. அதை கடந்து தான் நான் வந்தேன். அப்பா இன்றைக்கி காலேஜில் எனக்கு ஏதோ ஒர்க்கு எக்ஸாம் இருக்குது, என்னத்தையோ இருக்குது, ஸ்கூலுக்கு போனால் என்னத்தையோ சொல்லுவேன். அவர் சொல்ல நீ மொட்டை மார்க் வாங்க, ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, நீ வந்து வயலின் வாசி இல்லாட்டக்க பாட்டு பாடுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவருக்கு அந்த பாட்டு தான் எல்லாம் அப்படிங்கிறத ஹி ஸ்டார்டட் ட்ரில்லிங் இட் இன்டு அஸ். அந்த மாதிரி வரும்போது அட் ஒன் ஸ்டேஜ் கொஞ்சம் அது நான் சங்கோஜத்தோடு அதை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். பட் ஐ எம் டெல்லிங் யூ, நான் பகவானே எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக வாய்க்க போகிறவர், அவர் வந்து ஒரு ஞான சூன்யமாக, அவருக்கு பாட்டே பிடிக்காம ஒரு அவுரங்கசீப் மாதிரி ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்பேன். அது என்ன ஆச்சுன்னா, இந்த அப்பாவோட ஆசீர்வாதமும் அந்த திருச்செந்தூர் முருகனோட அருளும், அது என்னமோ தெரியல, அவுரங்கசீப் மாதிரி இல்லை, அந்த கலைகளெல்லாம் போஷித்து வளர்க்குற ஒரு ஷாஜஹான் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வாட்சர். ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே இன்றைக்கி பாடினியா, இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணினியா, இன்றைக்கி என்ன நேரம் பாடினேன், இப்படி எங்கள் அப்பாவை விட மோசமாக கேட்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் வந்தார். அதுலேருந்து நான் கற்றுண்ட ஒரு வாழ்க்கை பாடம், நமக்கு எது நல்லதுன்னே தெரியல, அந்த முருகனும் அந்த அப்பாவோட ஆசீர்வாதமும் என்னை நல்லா சரியானபடி என்னோடய லைஃப்பில் என்னை வழி நடத்தின்னு போகிறதுன்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அப்பாவோட ஆன்மா இருந்து எங்கள் எல்லாரையும் நல்லா வாழ வைக்கும். அந்த அவருக்கு கைட் பண்ண அந்த முருகன் அவரோடையே இருக்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப நல்ல நம்பிக்கையோட ஐ வுட் லைக் டு ஷேர் ஒன்லி திஸ். தேங்க்யூ ஸோ மச். 20 வருஷம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் டெல்லியில் இருந்ததுனால என் தகப்பனார் இயற்கை எழுதிய பொழுது அவருடைய நண்பர்கள் இங்கே சென்னையில் இருந்தார்கள். தே வாண்டட் டு ரிமெம்பர் ஹிம் அண்ட் பர்டிகுலர்லி ப்ரொஃபஸர் சடகோபன் ஆஃப் சாண்டில்யன் ட்ரஸ்ட். இன்றைக்கி எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னு கேட்டேன்னாக்கா, என் தந்தையாரை விட ஒரு ஆண்டு மூத்தவர் அவர் என் தந்தையாரை பற்றி நூற்றாண்டு விழான பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். அவருக்கு நன்னா தெரியும் எங்கள் அப்பாவை. இன்க்ளூடிங் தே ஹவ் ப்ராக்டிஸ் லேண்ட்லார்டிசம் அண்ட் டெனன்சி. என் தந்தையார் மகாதானபுரத்தில் மாமா வீட்டில் குடியிருந்திருக்கார். அவருக்கு நிறைய சொல்லியிருக்கார். இப்போ ஞாபகம் இருக்கார், திருப்பி ஞாபகம். பிஹெச்டி பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்த கேரளா யூனிவர்சிட்டி பிஹெச்டின்னு போட்டிருக்கு. பிஹெச்டி பண்ணுறதுக்காகவே நாகர்கோவில் இருக்கிற 2 காலேஜில் 2 வருஷம் வேலை பார்த்து நான் ஸ்டைபண்ட்ரி நான் ரெசிடென்ஷியல் ஸ்காலராக இருந்து 100 நாள் கம்ப்ளீட் பண்ணி அப்போ அவாத்தில் குடியிருந்தார் மகாதானபுரத்தில். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி இவ்விழாவில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், முதல் தர டாக்டர் குப்புசாமி ஐயர் அதை பார்க்குற போது எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது. டெல்லியில் யூனிவர்சிட்டி குவார்ட்டர்ஸில் இருக்கிற போது நான் வந்து ஐ திங்க் அப்போது ஜாயின்ட் செக்ரட்டரியாக, ஞாபகம் இல்லை, அடிஷ்னல் செக்ரட்டரியாக இருந்தேன்னா தெரியல. அவர் வீட்டுக்கு என்னுடைய மறைந்த துணைவியாரோட போயிருந்தேன் நான். ஏன்னா
என்னுடைய மனைவியோட ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக பழகிறவர், தெரிஞ்சவர். அவர் 2 பேரும் தூத்துக்குடியில் சேர்ந்து இருந்திருக்கார். But I was bewildered by his majestic personality, the way in which he was communicating. I think one of his sons mentioned about communicator. That was the most impressive impression I had about how a carefree communication on all subjects. I was just, as I said, I was bewildered. ரொம்ப சகஜமாக ஒரு ரிசர்வேஷன் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். தென் வி டாக்ட் அபவுட் மியூசிக். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் மீ இன் மை மியூசிக் வாஸ் மதுரை மணி ஐயர். ஸோ அவரை பற்றி பேச்சு வந்தது. அண்ட் உடனே மதுரை மணி மாதிரி பாடி காட்ட முடியும் யார் சொன்னால் ரொம்ப அழகாக பாடினார். ஐ ஸ்டில் ரிமெம்பர் சரச சாமதானா பாடினார். ரொம்ப ஐ என்ஜாய்ட் த விசிட். ஐ என்ஜாய்ட் நோயிங் ஹிம். அதுக்கப்புறம் டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் என்னை கூப்பிட்டுருந்தேன் அவரை பற்றி பேசுகிறதுக்கு. தட் ஆல்சோ இஸ் அ வெரி விவிட் மெமரி of how a great human being could be. I also know one incident which I don't know whether I should mention or not, but ஒரு சென்ட்ரல் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவரை காப்பாற்றினாராம் ஒரு ஸ்ட்ரைக் போது. Because I don't want to mention the name, but I think there was some kind of a police inquiry to catch him. I think அவர் ரொம்ப சமயோஜிதமாக அவரை காப்பாற்றி no police action was taken against him. The most, as I said, apart from the communication part of it, is the cheerful demeanor that he displayed. And I must very vividly recall that I have been associated with the family. His own brother-in-law, Mr. Ramanathan, was working with me in the Department of Company Affairs, where I was the secretary. Our daughter Kalyanathu Modan avara paathen. Spent a lot of time with him. What I enjoyed was not only his past experiences, but his lively repartees and how he could very easily move with youngsters. I think a great human being. I am glad that his children are commemorating his memory. And I think this is the 100th year, centenary year. And such human beings are rarely to be found. I know that we have many talents in this country, but then many of them, they don't get noticed for various reasons. But in the Mari, starting from a humble background and then doing so well in the field of academics, in the field of music, in the field of drama and so on. ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். We should be happy to have known him. எனக்கு இப்பொழுது 84 வயசு இருந்தாலும் எனக்கும் அவருக்கு நிறைய வயசு வித்தியாசம் இருந்தது. பட் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம் நிறைய தடவை. அட்லீஸ்ட் 2 or 3 times I remember I spent time with him, and I recall all those fond memories. My best wishes to the family members. You have all had a remarkable person in the family. For the way in which the children and the grandchildren and the daughter-in-law was mentioning, a happy family, and he seems to have really left a lasting impression in the minds of all the members of the family. I am glad that I had known him and spent some time with him. My tributes to such a legend, and I do hope that many more people from the family will also rise up to the occasion and do well in life. Music vandu oru periya gift, and I always say, R.K. Narayan used to say that I have travelled more than 50 countries, but in spite of all that,
there is nothing to compensate South Indian food and South Indian coffee அப்படிங்கிறது. Dateless Diary he mentions this. But I used to say there is one more thing we should be really proud of is the South Indian music. It is not because that I am a South Indian, because I have been exposed to music all over the world. In fact, I used to collect music from every country that I visited. I visited about 50 countries. And with all that, I can say Carnatic music ஒரு ஈடு வராது. அது ஒரு தனி சுகம், தனி இன்பம் கொடுக்கிறது. I am proud that that legacy is being maintained by the family. My best wishes to all of you. Thank you. மிருதங்க வித்வான் டி.கே. மூர்த்தி இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தஞ்சாவூரில் இருந்த கொஞ்ச நாள் ஒரு வருஷம் இருந்திருக்கேன். டெய்லி சாயந்தரம் தொலைப்பாகத்தில் வீட்டுக்கு வருவன். எங்கள் குரு அங்கே தான் உட்காந்துருப்பேன். இவெல்லாம் எல்லோரும் சேர்ந்து பேசுவான். தஞ்சாவூர் வைத்தியநாதியர், மகாலிங்கம் பிள்ளை, ராம்தாஸ் ராவ் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அவங்க குப்புசாமியில் எங்கே உட்காந்துருப்பேன். அவங்க மேலே இருந்தேன். ஏதோ காலேஜில் லெக்சரர் செய்கிறேன். அப்படி தானே ரொம்ப நல்லா பாடுவார். நான் எங்களுக்கு வீட்டில் அவர் குடியிருந்து எனக்கு கேக் ஃபார்மர் பக்கத்தில் மகாதானபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே எங்கள் வீடு இருக்கு. எனக்கு பேலஸில் கொடுத்த வீடு அது. திருவனந்தபுரம் பேலஸில் கொடுத்த வீடு அதுங்க. அந்த 6ஆம் பழு வெள்ளையும் சொல்லுவான். அதாவது ஆஞ்சநேயரின் சஞ்சீவ பரவசம் தூக்கில் பரவல் கொஞ்சம் விழுந்து வெடிச்சு காத்து வருவாங்க. ராத்திரி ஆச்சுன்னா அங்கே குப்புசா பேர் வந்து கேட்டேன். நான் அங்கே தங்கலாம் மட்டும் பேச தங்குவோம். பாட்டிக்கு 5 ரூபா கொடுத்து நான் வச்சு பாட்டி தான் பார்த்துட்டு இருக்காருப்பா வீடு. குப்புசாமி இங்கே தான் போய் இருந்தேன். நான் டெய்லி சாயந்தரம் அவரை பார்ப்பேன் தஞ்சாவூரில். ஜோசப்பாவதர் வீட்டுக்கு போவேன். அவர் அவர் மட்டும்தான் மிருதங்க வாசிப்பேன். கிருஷ்ணங்காரோட சிஷ்யரவர் பதர கிருஷ்ணங்காரோட எங்கிட்ட அளவு முடிந்த பிரிய உடையவன், அன்பு உடையவன். அந்த வீட்டுக்கு என்ன பணம் கொடுக்கணும், வாடகை என்ன கொடுக்கணும்னு சொன்னேன். வாடகை ஒன்று வேண்டாம், நீங்கள் உட்காந்துக்கோ அப்படின்னு பேசாமல் இருந்தோம். 3 கட்டு வீடு இருக்கும். 3 பேர் அந்த வீட்டில் தனியாக நிற்கலாம். அப்பேற்பட்ட வீடு, பெரிய வீடு அது. அது எனக்கு பேலஸில் கொடுத்த வீடு. மகாதானபுரம் பேர். கேட்குமாறு கன்னியாகுமரி பக்கத்தில் 1 மைல். ராத்திரி தினம் வெடிச்ச காற்று வரும். உடம்புக்கு நல்லா கேட்கும். அதுக்காகத்தான் குப்புசாமி எனக்கு வந்து தங்குவார். வருஷம் ஒரு 3 மாதம் அங்கே தங்குவார். ஒரு வேலையில் இருந்துட்டு பரமாதம் பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாது காரியம். குப்புசாமி ரொம்ப நல்லா பாடுவார். ராகம் பாடுறதோ, சுரம் பாடுறதோ, கீர்த்தனங்கள் பாடுறதோ ரொம்ப நல்லா பாடுவார். எங்கிட்ட அளவு விட பெரிய முடியும். நான் பேசி அவரை விட இந்த 2 வயசு பெரியவன் நான். எனக்கு 102 வயசு ஆச்சு. அவருக்கு 100 வயசு தான். ஆனால் 2 வயசு பெரியவன்னா என்ன, அவர் தான் பெரியவர். ரொம்ப நல்ல மனம் முடியும். ஒரு நல்லா பாடினாலோ வாசித்தாலோ அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இருக்கும். அவர்கிட்ட மன உறுத பிரியத்தோடு அவளோட பேசிட்டு இருப்பேன். அவரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அவரோட பிள்ளை மனைக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, வணக்கம், நமஸ்காரத்தை தெரிவித்து வச்சுக்கிறேன். நமஸ்காரம். பேராசிரியர் டி.கே.வி.எஸ். மணி டி.வி. குப்புசாமியின் 100ஆண்டு விழா சிறப்பினை குறித்து பேசுகையில், இந்திய பண்பாடு கலாச்சாரத்தில் பல துறைகளில் ஆர்வம் கொண்ட
ஒரு சரித்திர பேராசிரியருக்கு எடுக்கக்கூடிய நூற்றாண்டு விழா இது. 20ஆம் நூற்றாண்டில் மிடில் கிளாஸ் எஜுகேஷனுக்கும், அதாவது கல்விக்கும் மற்ற துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கல்வியை பிரதானமாக கொண்டு தான் இருந்தது என்பதற்கு ஒரு உதாரணம். கல்வி பிராதானியம், மற்றவை ஹாபீஸ் என்று குறிப்பிட்டு நாங்கள் காட்டியிருக்கின்றோம். கல்லூரி நாட்களிலேயே தியேட்டர் ஆர்டிஸ்டாக ஆர்வம் கொண்டவர் ஏ. சங்கரன் அவர்களுடைய தலைமையில் சமஸ்கிருத நாடகங்களில் 48-50 வரைக்கும் நடித்தவர். லீட் ரோலில் ஒரு புகைப்படம் காமித்திருக்கிறார். அதில் பேராசிரியர் வி. ராகவன் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் அதற்கு பிறகு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். விளையாட்டுத்துறையிலும் ஆர்வம் கொண்டவர். கிரிக்கெட், பேட்மிண்டன் போன்றவை விளையாடியவர். அவருடைய குழந்தைகளான எங்களுக்கும் இசைத்துறையில் ஏதேனும் ஒரு துறையில் வாய்ப்பாட்டு அல்லது மிருதங்கம், ஃபிடில் நாங்கள் பயில வேண்டும் என்று விருப்பப்பட்டு எங்களுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுத்தார். அந்த ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இப்போ இல்லை. இப்போ திருப்பி அது நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசியில் இன்டர்டிசிப்ளினரி திங்கிங்னு வந்திருக்கு. இதை போன்ற அடிப்படைகள் இயற்கையாக இருந்து நமது மூளைக்கு கலாச்சாரம், இசை, நாடகம் என்று பன்முகமாக நாம் இருக்கும்போது நம்முடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி கெட்ஸ் டியூன்டு அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் கொடுத்த ஊக்கம், இசைக்கலைஞர்களுக்கு அவர் கொடுத்த ஊக்கம், இந்த மியூசிக் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கோடிட்டு காட்டியிருக்கிறோம். அதாவது சமுதாயத்திலிருந்து நாம் பெறுகின்ற பயன் எவ்வளவு முக்கியமோ அதை நாம் திருப்பி சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு நூற்றாண்டு காணும் பேராசிரியர். அதில் எனக்கு அவருடைய மகன் என்பதில் மிக பெருமை. எங்கள் குடும்பத்திற்கு அது பெரிய பெருமை. இவ்விழாவின் மற்றொரு சிறப்பம்சமாக நாதஸ்வர இசை கச்சேரி நடைபெற்றது.